भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेत् विपरीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्। हरे कृष्णा। நேற்று நம்ம பாகவதம் பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? ஏதாவது பாயிண்ட் சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. நம்ம எப்பவுமே கடவுளுக்கு நன்றியோட இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா இதுவுமே அவர் கொடுத்த கிஃப்ட் அப்படிங்கிற நன்றியோட இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம வாழ்க்கை பகவானோட தொடர்பு பத்தி வாழ்றது யாகம். நம்ம சமைக்கிறத பகவானுக்கு நிவேதனம் பண்றது, அவரோட நாமத்தை சொல்றது, நம்ம வருவாயில ஒரு குறிப்பிட்ட பகுதியை கிருஷ்ணருக்காக செலவிடுறதும் யாகம். பிறகு நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பகவான் கொடுத்த பரிசுதான், நம்மளுக்குன்னு எதுவுமே கிடையாது. அதை புரிஞ்சுட்டு அதை நான் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். ஹரே கிருஷ்ணா. வெரி குட், வெரி குட். ரொம்ப தெளிவா அழகா சொன்னீங்க. சோ இத நீங்க திரும்ப சொல்லும் போது பகவானை புகழ்ந்து சொல்றீங்க. ரீச்சிங் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது எப்படி நம்ம மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிறதுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. அதனால எல்லாருமே கலந்துக்கோங்க. ரெகுலரா ஒரு 2 பேர் மட்டும் சொல்றாங்க அந்த மாதிரி இல்லாம பகவானை புகழ்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி இது ஒரு ப்ரீச்சிங்க்கு ஒரு பிராக்டிஸ். நமக்கு பேச வருமா வராதெல்லாம் கவலைப்படாதீங்க, திரும்ப சொல்லுங்க. அப்பதான் உங்களால மத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். ஒரு 2 மினிட்ஸ் தானே பேசுறீங்க, ரொம்ப நேரம் கிடையாது இல்லையா? 1 நிமிஷம் 2 நிமிஷம் தானே. எப்படி எல்லாம் ஆரத்தி காமிக்கணும் அப்படிங்கறது நீங்க ஒவ்வொன்னா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே ஓகே, थैंक यू மாதாஜி. ஓகே. பக்தனுக்கு முக்தியில விருப்பம் இல்ல, அவனுக்கு பகவத் சேவையில போறோம் அப்படின்னு நினைக்கிறான். எஸ், பக்தர்கள் முக்தியை விரும்புறதே கிடையாது அப்படின்னு பார்த்தோம். थैंक यू மாதாஜி. எஸ் பிரபு, கணேசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த கர்ம யோகத்தை பத்தி அதான் இம்பார்ட்டன்டா இந்த மாதாஜி சொன்னாங்க. யஜ்ஞாத்தா கர்மணோ யந்திர லோகாயாம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சார. ஓகே, थैंक यू பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. விமலாதேவி மாதாஜி. எந்த ஒரு சூழ்நிலை, நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். எந்த ஒரு சூழ்நிலையும் ஹரே கிருஷ்ணா நாமத்தை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க.
ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அது நம்ம சொல்லும் போது நம்மளை காப்பாத்தோம். ஆனா நம்ம இப்ப எப்படி சூழ்நிலையில இருக்கோம்னா சுத்தி நமக்கு என்ன பலவிதமான பிரச்சனைகள், கஷ்டம் எல்லாம் வரும். ஆனா அந்த எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் நம்ம நாம ஜபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ம். பகவானுக்கு ஆஃபர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா உள்ளது 3 ஹவர்ஸ்க்கு உள்ள சமைச்சதை ஆஃபர் பண்ணணும். வெரி குட், வெரி குட், வண்டர்ஃபுல் பாயிண்ட். கரெக்டா முடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றதுதான் மகிழ்ச்சியானது. பகவத்கீதையில கூட ராஜவித்யா அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். தேங்க்யூ ஆல். ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 23வது அத்தியாயம், தேவஹூதியின் புலம்பல். எதுக்காக தேவஹூதி புலம்ப போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம இந்த அத்தியாயத்துல பார்க்கலாம். அற்புதமான அத்தியாயம், ரொம்ப பிலாசபி நிறைய கிடையாது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அத்தியாயம். மைத்ரேய உவாச்ச பித்ருவ்யாம் பிரஸ்திதே சாத்வி பதி மிங்கித கோவிதா நித்யம் பரிச்சரத் பிரீத்யா பவானீவ பவம் பிரபும். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. மைத்ரேயர் தொடர்ந்தார். பெற்றோர்களை விட்டு பிரிந்த பிறகு கணவரின் விருப்பங்களை புரிந்து கொள்ள முடிந்தவளாகிய கற்புடைய பெண் தேவஹூதி சிவபெருமானின் மனைவியான பவானி அவள் கணவருக்கு தொண்டு செய்தது போல் மிகுந்த அன்புடன் தனது கணவருக்கு பணிவிடை செய்தாள். என்ன ஆச்சு? கல்யாணம் முடிஞ்சு சுயம்புவ மனுவும் சதரூபாவும் அவங்களுடைய படைகளோட எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போயிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இவங்களை பத்தி நம்ம பார்க்கல, போன அத்தியாயத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கல. அதுக்கப்புறம் பார்கிஷ்மதி அவங்க எப்படி வரவேற்றாங்க, சுயம்புவ மனு தன்னுடைய வாழ்நாளை எப்படி கழிச்சார் அப்படித்தான் பார்த்தோம். அவருடைய வாழ்நாள் நீண்ட வாழ்நாள், 71 சதுர்யுகங்கள். ஆனா 71 சதுர்யுகங்கள் அவர் என்ன பண்ணார்? பகவானை பத்தி கேட்டார், பகவானுடைய புகழ பாடினார், பகவானுடைய ஸ்மரணத்துல இருந்தார், பகவானுக்கு சேவை செய்தார். அப்போ இவங்க என்ன ஆனாங்க? தேவஹூதியும் கர்தம முனிவரும் என்ன ஆனாங்க அப்படின்னா, தேவஹூதிக்கு தெரிஞ்சிருக்கு தன் கணவனுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு கணவனுக்கு அவங்க பணிவிடை செய்தாங்க. அது யாரோட ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு? பார்வதி தேவியோட ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பார்வதி தேவி சிவபெருமானுக்கு எப்படி பணிவிடை செய்தாங்களோ அந்த மாதிரி பணிவிடை செய்தாங்க அப்படின்னு ஒரு பொருத்தம் பார்த்தோம். அப்படின்னாக்க பார்வதி ஹிமவானுடைய மகள், இமயமலை அவருடைய மகள், நிறைய செல்வாக்கு நிறைந்தவங்க. ஆனா சிவபெருமான் எங்க உட்கார்ந்துருக்காரு? மரத்தடியில உட்கார்ந்துருக்காரு. ஒரு விதத்துல பார்த்தோம்னா கர்தம முனிவரும் அந்த மாதிரிதான். தேவஹூதி பெரிய இளவரசி, ஆனா மணந்து கொண்டதோ ஒரு சாதாரண துறவு மாடத்துல இருக்கிற ஒரு துறவியை தான் மணந்திருக்காங்க. அதனால அவருடைய கணவனுடைய விருப்பம் அறிந்து அவங்க எப்படி பணிவிடை செஞ்சிருப்பாங்க நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். பவானி பற்றிய குறிப்பிட்ட சான்று மிகவும் குறிப்பிடத்தக்கது. பவானி என்றால் பல்லவின் மனைவி அல்லது சிவபெருமானின் மனைவி என்று பொருள். இமயமலைகளின் அரசனுக்கு மகளான பவானி அல்லது பார்வதி பிச்சை எடுப்பவர் போல் தோற்றமளிக்கும் சிவபெருமானை தன் கணவராக தேர்ந்தெடுத்தாள். அவள் இளவரசியாக இருந்தாலும் ஒரு வீடு கூட இல்லாமல் மரங்களின் கீழ் அமர்ந்து தியானத்தில் பொழுதை கழிக்கும் சிவபெருமானுடன் தொடர்பு கொள்ள எல்லாவித கடும் துன்பங்களை மேற்கொண்டாள். பவானி ஒரு சிறந்த அரசனின் மகளாக இருந்த போதிலும் அவள் ஒரு ஏழை பெண்ணை போல் சிவபெருமானுக்கு தொண்டு செய்வது வழக்கம். அதுபோல தேவஹூதி மன்னராகிய சுவயம்புவ மனுவின் மகள். ஆயினும் அவள் கர்தம முனிவரை கணவராக தேர்ந்தெடுக்க ஒப்புக்கொண்டாள். அவள் மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் அவருக்கு பணிவிடை செய்தாள். அவரை மகிழ்விக்க அவளுக்கு தெரிந்திருந்தது. அதனால் அவள் தற்புள்ள உண்மையான மனைவி என்று பொருட்படும் சாத்வி என்று இங்கு குறிக்கப்படுகிறாள். அவளின் அரிய சான்று வேத நாகரிகத்தின் சீர்மையாகும். ஒவ்வொரு பெண்ணும் வேத கீதி அல்லது பவானி தேவஹூதி இதுல அப்படி இருக்கு. தேவஹூதி அல்லது ஆனா நம்ம இடத்துல தேவஹூதின்னு தான் படிக்கணும். ஓகே, நிறைய மிஸ்டேக். தேவஹூதி அல்லது பவானியை போல் நல்லவளாகவும் கற்புள்ளவளாகவும் இருக்குமாறு எதிர்பார்க்கப்படுகிறாள். இன்று இந்து சமுதாயத்தில் திருமணமாகாத பெண்கள் சிவபெருமானை போன்ற கணவர் கிடைக்கலாம் என்ற எண்ணத்தில் அவரை வழிபடும்படி கற்பிக்கப்படுகிறார்கள். சிவபெருமான் ஒரு சீர்மையான கணவர். செல்வத்திலோ அல்லது புலனுகர்ச்சியிலோ இல்லை. ஆனால் பக்தர்களில் மிகவும் சிறந்தவராக இருப்பதால் தான் வைஷ்ணவானாம் யதா சம்பு
சம்பு அல்லது சிவபெருமான் ஒரு சீர்மையான வைஷ்ணவர். அவர் ராமபிரானை நோக்கி நிலையாக தியானம் செய்கிறார். ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மந்திரத்தை உச்சரிக்கிறார். சிவபெருமானிடம் விஷ்ணு சுவாமி சம்பிரதாயம் எனப்படும் வைஷ்ணவ சம்பிரதாயம் உள்ளது. திருமணமாகாத பெண்கள் சிவபெருமானை வழிபடுகின்றனர். அதனால் அவர்கள் அவரை போன்ற ஒரு நல்ல வைஷ்ணவரை கணவராக எதிர்பார்க்கலாம். இந்த பெண்கள் பணக்கார அல்லது பொருள் வளமுள்ள ஒரு கணவனை உலகியல் புலன் நுகர்ச்சிக்காக தேர்ந்தெடுக்க கற்பிக்கப்படவில்லை. மாறாக ஒரு பெண் பக்தி தொண்டில் சிவபெருமானை போன்று ஒரு நல்ல கணவரை பெற அதிர்ஷ்டம் செய்தவளாக இருந்தால் பின்னர் அவள் வாழ்வு முழுமையடைகிறது. மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டவள். அந்த கணவன் ஒரு வைஷ்ணவனாக இருந்தால் பிறகு அவள் இயற்கையாக கணவரின் பக்தி தொண்டை பகிர்ந்து கொள்கிறாள். ஏனென்றால் அவள் அவருக்கு தொண்டு புரிகிறாள். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உள்ள அன்பும் தொண்டின் பரிவர்த்தனையும் இல்லற வாழ்வின் சீர்மையாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. எப்படி ஒரு கணவனுக்கு மனைவி தொண்டு செய்யறாங்களோ அந்த மாதிரி ஒரு சீடன் தன்னுடைய ஆன்மீக குருவுக்கு தொண்டு செய்யணும். இன்னைக்கு குரு பூர்ணிமா, அற்புதமான நாள். சனாதன கோஸ்வாமி அவரை விருந்தாவன வாசிகள் எல்லாருமே அவருடைய சனாதன கோஸ்வாமியை அவருடைய குருவா ஏத்துக்கிட்டாங்க. அவர் நித்தியம் கோவர்தன பரிக்கிரமா பண்ணுவார் சனாதன கோஸ்வாமி. பகவானே நேரம் சொன்னார், உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களால நடக்க முடியல, உங்களோட உடம்பு ரொம்ப தளர்ந்து போச்சு, இன்னைக்கு எதுக்காக நீங்க இதை பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் கேட்கல. அவர் என்ன பண்றார்? நித்தியம் பண்றார். பார்த்தார் பகவான் என்ன பண்ணார்? அவருடைய பாதங்களை பதிச்சு ஒரு கோவர்தன் ஷீலாவை கொண்டு சனாதன கோஸ்வாமி கிட்ட கொடுத்துட்டார். இதை மட்டும் 4 தடவை சுத்தி வாங்க போதும் அப்படின்னு சொன்னார் பகவான். அந்த கோவர்தன் ஷீலா இன்னைக்கும் ராதா தாமோதர் கோவில்ல விருந்தாவனத்துல இருக்கு. சனாதன கோஸ்வாமிக்காக பகவான் கொடுத்த கோவர்தன் ஷீலா இன்னைக்கும் ராதா தாமோதர் கோவில்ல இன்னைக்கும் இருக்கு. அந்த கோவிலை நம்ம 4 தடவை பிரகாரத்தை சுத்தி வந்தா கோவர்தன் பரிக்கிரமா 4 தடவை பண்ண மாதிரி அர்த்தம். சோ சனாதன கோஸ்வாமியுடைய அந்த அவருடைய அந்த அவதாரத்தை அவங்க குரு பூர்ணிமாவா இன்னி வரைக்கும் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு விருந்தாவனவாசிகள் எல்லாரும் கோவர்தனை பரிக்கிரமா பண்ணுவாங்க. சனாதன கோஸ்வாமியை நினைச்சு எல்லாரும் கோவர்தன் பரிக்கிரமா பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் குரு பூர்ணிமா. ஸோ நீங்க எல்லாரும் என்ன ஒரு குருவா நினைச்சு நீங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்க. நிறைய வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, வணக்கங்களையும் சொல்லியிருக்கீங்க. பொதுவா இந்த வாழ்த்து அப்படிங்கிறது நமக்கு பழக்கம் கிடையாது. இது ஒரு அந்நிய கலாச்சாரம். நம்ம என்ன பண்ணணும்? மூத்தவங்க கிட்ட ஆசீர்வாதங்களை தான் கேட்கணும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. அப்பா அம்மாக்கே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ற மாதிரி காலம் இன்னைக்கு ஆயிப்போச்சு. அந்த மாதிரி ஒரு காலம் ஆயிப்போச்சு. தவறு கிடையாது, ஒரு அன்புனாலும் சொல்லலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சோ நம்ம எல்லாரும் ஸ்ரீல பிரபுபாதர் மற்றும் அவருடைய சிஷ்யர்களுக்கு என்ன செய்யணும்? நம்முடைய பணிவான வணக்கங்களை இன்னைக்கு நாம சமர்ப்பிக்கணும். ஏதோ நம்மளையும் பகவான் ஒரு கருவியா பயன்படுத்தி பாகவதம் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரே தவிர நான் பெரிய குரு எல்லாம் கிடையாது. நான் ஒரு சாதாரணமான ஒரு சேவை செய்யற உங்க எல்லாருக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு தாசி. அந்த மனநிலை தான். வேற இதுல யாரையும் நான் குரு அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நீங்கெல்லாம் அன்பா சொல்லியிருக்கீங்க. எல்லா வணக்கங்கள், நீங்க சொன்ன எல்லா அன்பையும் நான் என்னுடைய ஆன்மீக குருவான தவத்திரு ஜெயபதாக சுவாமி மகாராஜருக்கு தான் அர்ப்பணிக்கிறேன். அதுதான் முறை. எனக்கு மேல இருக்கிற பக்தர்கள், என்னுடைய மூத்த பக்தர்கள், என்னுடைய சிக்ஷா குருக்கள், என்னுடைய ஆன்மீக குரு ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை எந்த விதமான கலப்படமும் இல்லாம உள்ளது உள்ளபடி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, பொறுப்பு. அதுக்காக அந்த சேவையை நான் ஒழுங்கா செய்யணும்னு சொல்லி நான் இன்னைக்கு அவங்கள்ட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ஸ்ரீல பிரபுபாதருக்கும் என்னுடைய ஆன்மீக குருவுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சோ அப்படி கணவன் மனைவிக்குள்ள உறவுல எந்த அளவுக்கு ஒரு இன்டிமசி இருக்குமோ, அதாவது என்ன சொல்றது, கருத்தொற்றுமை, அது மட்டும் இல்லாம ஒரு பந்தம் இருக்குமோ, அந்த மாதிரி ஆன்மீக குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கு. ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துறது மட்டும்தான் ஒரு சீடனுடைய கடமையா இருக்கும். எப்படி ஒரு பெண்ணுக்கு தன் கணவனை திருப்திப்படுத்துவது முக்கியமான கடமையோ, அந்த மாதிரி ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துறது தான் ஒரு சிஷ்யனுக்கு முக்கியமான கடமை. வேற எந்த கடமையும் கிடையாது. வேற எந்த கடமையும் கிடையாது. நம்ம அனந்தாழ்வாருடைய அந்த லீலையில கூட பார்க்கலாம். ராமானுஜர் சொன்னார், நீ போய் திருப்பதியில போய் என்ன பண்ண, சேவை பண்ணுன்னு சொல்ல. யார் போறீங்கன்னு கேட்டா போது அனந்தாழ்வார் தான் போறதுக்கு சம்மதிச்சார். அந்த நாள்ல திருப்பதி இப்ப போற மாதிரி நம்ம பிளைட்ல எல்லாம் போய் இறங்க முடியாது. திருப்பதிக்கு போறதே கஷ்டம். திருப்பதிக்கு போய் அங்க வீடுகள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேல் திருப்பதியில பெருமாள் மட்டும்தான் இருக்க.
அவருக்கு சேவை செய்யறது கூட பரிச்சாரகர் கூட யாரும் கிடையாது. அங்க வந்து ஒரு நந்தவனம் அமைச்சு பகவானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்றதுதான் அனந்தாழ்வாருக்கு கொடுத்த கட்டளை. அதை அனந்தாழ்வார் பண்ணிட்டு இருக்கார். ஒரு சமயத்துல பாம்பு தீண்டுது அவரை. பாம்பு தீண்டும் போது அவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. பகவான் சொல்றார், உனக்கு பாம்பு கடிச்சிருக்கு, நீ வந்து போய் மருந்து ஏதாவது விஷத்தை இறக்கு, மந்திரம் எல்லாம் பண்ணி ஏதாவது விஷத்தை இருக்குங்கிற. அனந்தாழ்வார் என்ன சொல்றார், இந்த பூலாம் பூத்து போச்சு அப்படின்னாக்கா என்ன ஆயிடும், நறுமணம் போயிடும். அந்த பூவெல்லாம் கட்டி உங்களுக்கு மாலை போடுறதுதான் எனக்கு வேலை. எனக்கு பாம்பு கடிச்சா என்ன, கடிக்கலன்னா என்ன, அதை பார்த்துக்க வேண்டியது யாருடைய கடமை, உங்களுடைய கடமை அப்படின்ட்டு. நீங்க பாத்துக்கோங்க அத. ஆனா என்னுடைய குரு எனக்கு என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு மாலை கட்டி போடுன்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அந்த சேவைக்கு எந்த தடையும் நான் வந்து அதுக்கு அதை வச்சுட்டு நான் எந்த இதையும் நான் பண்ண மாட்டேன். என்னுடைய குருவுடைய கட்டளை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னார். சோ இது மாதிரி பல சீடர்களை நம்ம பார்க்கலாம். பத்மபாதர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஷ்யர். அவருக்கே அந்த பேர் வந்தது அப்படின்னா சோ எனக்கு அந்த லீலை வந்து கரெக்டா ஞாபகம் இல்லை. வேற யாருக்காவது ஞாபகம் இருந்ததுன்னா சொல்லலாம். பத்மபாதர் அவருடைய குரு சொல்றாரு, அவரை தூரமா போக சொல்லிட்டாரு, எங்கேயோ போக சொல்லிட்டாரு. ஆனா அவர் சமாதியாக போறார். சோ அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அந்த நதியை கடந்து வர்றார். அந்த நதியை கடந்து வரும்போது அந்த தண்ணியிலே நடந்து வர்றார். அவர் வைக்கிற கால் ஒவ்வொரு அடியிலையும் ஒரு தாமரை மலர் பூக்குது. அந்த மாதிரி தாமரை மலர்ல கால் வச்சு அவர் வந்து இந்த கரைக்கு வந்துட்டார், குருவை பார்க்க வந்துட்டார். சோ அதனால அந்த சிஷ்யருக்கு வந்து பத்மபாதர்னு பேரு. எனக்கு கரெக்டா வந்து அந்த குரு யாரு, என்ன நிலை அது ஞாபகம் இல்லை. இந்த ஒரு சங்கராச்சாரியார் தான் மாதாஜி, சங்கராச்சாரியாரோட அவரோட சிஷ்யர். ஆதிசங்கரோட ரஜினி படத்துல பார்த்ததுல அதுல வந்தது. ஆமா, அவரால போக முடியாது, ஓடி வருவாரு. அதுக்குள்ளேயே ராகவேந்திரால வெங்கண்ணான்னு சொல்லிட்டு அவரோட சீடர் வருவார்னு நினைக்கிறேன். பத்மபாதர்னு பேரு. சோ இந்த மாதிரி நிறைய குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப ஆழமான உறவு. குருவை வந்து நம்ம திருப்திப்படுத்தினாலே போதும். நம்மளால பகவான் எல்லாம் திருப்திப்படுத்த முடியாது. நமக்கு அந்த அருகதையெல்லாம், நமக்கு யோகிதையெல்லாம் நமக்கு கிடையாது. குருவை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாலே போதும். அந்த முயற்சியே போதும். குருவை கூட நம்மளால திருப்திப்படுத்த முடியாது. அந்த முயற்சி நாம உண்மையா செய்தா அதுவே போதுமானது. நம்ம முயற்சி தான் செய்ய முடியும், நம்மளால வேற எதையும் செய்ய முடியாது. அந்த முயற்சியை நம்ம வந்து செய்யணும். சோ அதனால இங்க வந்து ஒரு கற்புள்ள மனைவி தன்னுடைய கணவனை எல்லா விதத்திலையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பிரபுபா சொல்றார், இந்தியாவில வந்து பெண்கள் இந்த மாதிரி பயிற்றுவிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு எந்த குடும்பத்திலயும் இந்த பயிற்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னைக்கு என்ன பண்றாங்க, எத்தனை வீடு இருக்கு, எத்தனை லட்சம் சம்பளம் வாங்குறான், அதுதான் பாக்குறாங்க. மற்ற எந்த குணநலன்களோ, பக்தர் இல்லையா, அதை பத்தி எல்லாம் யாரும் பாக்குறது இல்ல. 4 சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறாங்களா, அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்ல. அந்த நாள்ல அட்லீஸ்ட் இதையாவது பார்த்தாங்க, நல்ல ஒழுக்கமுள்ள பையனா அப்படிங்கிற ஒரு கேட்டகரியாவது பார்த்தாங்க. இன்னைக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறது பெண்கள்கிட்டயே இல்லை. அப்புறம் எங்க ஆண்கள்கிட்ட ஒழுக்கத்தை தேடுறது? மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. விஷ்ரம்பேன சௌச்சேன கௌரவேன தமேன ச சுஸ்ருஷயா சௌஹ்ருதேன வாச்சா மதுரையா ச போஹு. 2 வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த ஸ்லோகத்துல. விஷ்ரம்பேன, அடுத்தது கௌரவேன. இந்த 2 வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஆதிசங்கரன் சீடர்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, பார்க்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். சோ விஷ்ரம்பேன கௌரவேன, கணவன் மனைவி உறவுல பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப நெருக்கமான உறவு அது. ரொம்ப நெருங்கிய உறவு, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உறவு. ஆனா அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி ஒரு மனைவி கணவனை அவமரியாதை செய்யக்கூடாது இல்லையா? கௌரவேன, கணவனை எப்பவுமே மனைவி எப்படி நடத்தணும், மரியாதையோட தான் நடத்தணும். அதே மாதிரிதான் ஆன்மீக குருவுக்கும் சிஷ்யனுக்குமான உறவு ரொம்ப நெருக்கமான உறவு. சில பிரபுபாதருக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விடுவாங்க சிஷ்யர். நீங்க அந்த வீடியோ ஏதாவது பார்த்திருக்கீங்களா? ஃபுல்லா ஆயில் மசாஜ் பண்ணி விடுவாங்க. பிரபுபாதர் வெறும் ஒரு கம்சா மட்டும், சின்ன கம்சா மட்டும் கட்டிட்டு உட்கார்ந்து இருப்பாரு, எலும்பு தோலுமா இருப்பார் பிரபுபாதர். ஆனா அவருக்கு வந்து சிஷ்யர்கள் வந்து ஆயில் மசாஜ் பண்ணி விடுவாங்க. சோ அவ்வளவு நெருக்கமான உறவு. அப்போ நாம ஏதாவது அந்த என்ன சொல்றது, ஒரு அந்யோன்யம், அதாவது நம்மளுடைய அந்த ஃபெமிலியாரிட்டி ரொம்ப நெருக்கி இருக்கிறதுனால
ஏதோ ஒரு விதத்துல அபராதமா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மிகப்பெரிய அபராதம் இல்லையா? அந்த உறவு நெருக்கமா இருக்கு, அதே சமயத்துல அந்த உறவுல என்ன இருக்கு? மரியாதையும் இருக்கு. ரொம்ப கவனமான ஒரு உறவு அது. அந்த மாதிரிதான் கணவன் மனைவி உறவும். ஆனா இன்னைக்கு அதை என்ன பண்ணிட்டாங்க? ரொம்ப மோசமாக்கிட்டாங்க. வாடா போடான்னு பேசுறது, கொச்சத்தனமா பேசுறது. அது என்ன சொல்றாங்க? ரொம்ப அன்பு அன்பு மேலிட்டாலும் அந்த மாதிரி பேசுறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எந்த நியாயம் அப்படின்னு தெரியவே இல்லை. கணவனை பேர் சொல்லி கூப்பிடுறது, வாடா போடான்னு பேசுறது. அப்பாடி அந்த யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ வந்துருச்சு அப்படின்னாலே அது அவ்வளவுதான். அது கேட்கவே ரொம்ப நாராசமா இருக்கு. அப்போ வீட்டுல எப்படி இவங்க இந்த மாதிரி, அப்போ அந்த கேட்கிற குழந்தை எப்படி அப்பாவை மதிக்கும்? அந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது கணவனை அப்புறம் அந்த குழந்தை எப்படி அப்பாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கும் இல்லையா? கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அதே மாதிரிதான் ஆன்மீக குருவுக்கும் சிஷ்யனுக்குமான உறவு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, மாதவேந்திர புரி அவருடைய இறுதி நிலையில என்ன பண்றாரு அப்படின்னா படுத்து படுக்கை ஆயிடுறார். அப்போ அதே இடத்துல மலை ஜலம் கழிச்சுக்கிறார். ஆனா அதெல்லாம் தூய்மை செய்து அப்போ அந்த முகம் சுளிக்காம அதே சமயத்துல மரியாதையோடையும் அதே அன்போடையும் சேவை செய்யணும் குருவுக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பக்குவமான மனநிலை இருக்கணும்? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த அத்தியாயம் முழுக்கவே கணவன் மனைவி உடைய அந்த தொடர்பு வரும்போது நம்ம அதை எதோட ஒப்பிட்டு பார்க்கணும்? குரு சிஷ்யனோட தான் ஒப்பிட்டு பார்க்கணும். இப்படித்தான் ஆச்சாரியர்கள் நமக்கு இந்த விளக்கம் கொடுத்திருக்காங்க. எங்களுக்கும் அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த பாகவத்தினுடைய இந்த பகுதியில. குரு சிஷ்யனுக்கான உறவு மாதிரி தான் கணவன் மனைவிக்கான உறவு அப்படிங்கிறது அப்படின்னு. சோ இந்த விஸ்ரம்பேன கௌரவேன ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். சுசுஷையா அப்படின்னா சேவை செய்யுது. சுசுஷோ அப்படின்னா ரொம்ப பணிவோட சேவை செய்வது, வழிபேர்ப்பு. ஓ விதுரரே, தேவகூதி மிகவும் நெருக்கமாக மிகுந்த மரியாதையுடனும் புலன் கட்டுப்பாட்டுடன் அன்பு மற்றும் இனிய சொற்களுடனும் அவள் கணவனுக்கு பணிவிடை செய்தாள். இவ்வளவு வார்த்தைகள் பாருங்க, அருமையான வார்த்தைகள் பாருங்க. உமாதேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சில பிரபுபாதருக்கு ஜெய். இங்கு இரு சொற்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. தேவகூதி விஸ்ரம்பேன கௌரவேன எனும் 2 வழிகளில் அவள் கணவருக்கு பணிபுரிந்தாள். இவையே கணவர் அல்லது பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு புரியும் 2 முக்கிய முறைகளாகும். விஸ்ரம்பேன என்றால் நெருக்கத்துடன் என்றும், கௌரவேன என்றால் மிகுந்த மரியாதையுடன் என்றும் பொருளாகும். கணவர் ஒரு மிகவும் நெருங்கிய தோழர் ஆவார். அதனால் மனைவி நெருங்கிய தோழி போலவே பணிபுரிய வேண்டும். அதே சமயம் அவள் கணவர் நிலையில் உயர்ந்தவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அவள் எல்லா மதிப்பையும் அவருக்கு தர வேண்டும். ஒரு ஆணின் உளவியலும் பெண்ணின் உளவியலும் வேறுபட்டவை. உடல் வடிவ அமைப்பினால் ஒரு ஆண் அவனுடைய மனைவியை விட உயர்ந்தவனாக இருக்க விரும்புகிறான். ஒரு பெண் உடல் அமைப்பால் இயற்கையாக கணவனை விட தாழ்ந்தவளாக உள்ளாள். இவ்வாறு இயற்கையான இயல்புணர்ச்சி என்னவென்றால் கணவன் மனைவிக்கு மேலானவனாக அமைகிறான். இது கடைபிடிக்கப்பட வேண்டும். கணவன் பக்கத்தில் ஏதேனும் தவறு இருந்தாலும் மனைவி அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எந்தவித தவறாக புரிந்து கொள்ளலும் இருக்காது. விஸ்ரம்பேன என்றால் நெருக்கத்துடன் என்று பொருள். ஆனால் இது இகழ்ச்சியை உருவாக்கும் நெருங்கிய நட்பாக இருக்கக்கூடாது. வேத நாகரிகத்தின்படி ஒரு மனைவி தன் கணவனை பெயரிட்டு அழைக்கக்கூடாது. தற்காலிக நாகரிகத்தில் மனைவி கணவனை பெயரிட்டு அழைக்கிறார். ஆனால் இந்து நாகரிகத்தில் அவள் அவ்வாறு செய்வதில்லை. இவ்வாறு உயர்ந்த தாழ்ந்த மனைப்பான்மைகள் புரிந்து கொள்ளப்படுகின்றன. தமேனச்ச ஏதேனும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் ஒரு மனைவி தன்னை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சௌஹ்ருதே வாச்சா மதுரையா என்றால் எப்பொழுதும் கணவனுக்கு நல்லதே நடக்க ஆசைப்படுதல், அவரிடம் இனிமையான வார்த்தைகளை பேசுதல் என்று பொருள். ஒருவர் வெளியுலகில் பலவித இவ்வுலக தொடர்புகளால் அமைதி இழைக்கிறார். அதனால் அவர் மனைவியால் இனிய வார்த்தைகளால் இல்லற வாழ்வில் மகிழ்வுடன் இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த காலத்து பெண்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா ஏத்துப்பாங்களா? ரொம்ப கஷ்டம் இல்லையா ஏத்துக்கிறது? ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனா நம்முடைய கடமை என்ன? சொல்லணும். நம்முடைய கடமை இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி மரியாதை குறைவா கணவனை பேசக்கூடாது. அந்த நாள்ல எல்லாம் சொல்லுவாங்க, ஆயுள் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவனை பேரிட்டு அழைத்தால் ஆயுள் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரையும் சுருக்கியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாங்க போங்கன்னு மரியாதையத்தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொந்தத்துல திருமணம் செய்து விட்டா கூட மற்றவர்களுக்கு முன்னாடி வாங்க போங்க அப்படின்னு மரியாதையா பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ புரோபா சொல்ற மனவியல் அடிப்படையில சொல்றார், எப்பவுமே ஆண் உயர்ந்தவர், பெண் தாழ்ந்தவர் தான். அதனால விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது பெண்ணுக்கு இயல்பா வரணும்.
எல்லா சமயத்திலயும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, பிடிவாதம் எல்லாம் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி செய்யற இடத்துல லக்ஷ்மி தேவி இருக்க மாட்டாங்களாம். கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை போட்டுக்கிட்டு கணவன் வந்து மனைவி வந்து கணவனை அவதூறா பேசுற இடத்துல லக்ஷ்மி தேவி இருக்கவே மாட்டாங்க. சோ அதனால இந்த விஷயங்கள்லாம் குடும்பத்துல ரொம்ப சூட்சமமான விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அன்பு பரிமாற்றம் இருக்கணும், அதே சமயத்துல மரியாதையும் நமக்கு இருக்கணும். அதனாலதான் சில சமயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ண பக்தியை மனைவி ஏத்துக்கிட்டு மனைவி கணவனுக்கு சொல்லும் போது கணவன் ஏத்துக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த பிரச்சாரத்துல நம்ம வந்து அனுபவத்துல பாக்குறோம். சோ அதனால நான் ஆண்களுக்கு ரொம்ப பிரச்சாரம் எல்லாம் செய்யறது கிடையாது. ஆனா எனக்கு வருத்தம், நான் வந்து பெண்களுக்கு மட்டும் பிரச்சாரம் செய்யறதுனால அந்த பெண்கள் ஏத்துக்கிறாங்க, அவங்களால அவங்க கணவன்களை என்ன பண்ண முடியல, கன்வின்ஸ் பண்ண முடியல. நம்ம ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. நீங்க வந்து உங்க வீட்டுல சொல்லுங்க, அவங்களே வந்து சாண்டிங் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவும் நம்ம வந்து முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய சொந்த விருப்பத்தை பொறுத்தது. அன்பாதான் சொல்லி பார்க்கலாமே தவிர நம்மளால என்ன பண்ண முடியாது, திணிக்க முடியாது. சோ அதனால பிரச்சாரம் அப்படிங்கிறது கூட எப்படி பண்ணணும் அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து பண்ணணும். கணவனும் மனைவியும் சேர்ந்து பண்ணணும். சேர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும், வர்றவங்களும் சேர்ந்து வருவாங்க, கணவன் மனைவியா வருவாங்க. அந்த பிரபுவும் வராரு, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர். இப்ப எத்தனை பேரால வந்து அவங்க கணவன் கிட்ட வந்து இந்த மாதிரி. ஆனா ஆண்கள் பிரச்சாரம் செய்தா பெண்கள் கேட்கலாம், அது தவறு கிடையாது. ஆண்கள் பிரபுஜிஸ் பிரச்சாரம் பண்றாங்க, எல்லாம் தனியா பெண்கள் கேட்பாங்க, ஆண்கள் கேட்பாங்க, அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா தனியா ஒரு பெண்கள் பிரச்சாரம் செய்யும் போது அந்த பொட்டன்சி நமக்கு கிடையாது. மற்ற ஆண்களை வந்து கன்வின்ஸ் பண்ற பொட்டன்சி வந்து நமக்கு கிடையாது. இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நான் நேர்லயும் அனுபவப்பட்டிருக்கேன், நேர்ல நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஆன்லைன் அனுபவம் எனக்கு கிடையாது, நேர்ல நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். என்னுடைய 20 வருஷ கிருஷ்ண பக்தி பிரச்சார வாழ்க்கையில இந்த அனுபவம் எனக்கு வந்து நிறைய இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா சொல்றீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, ஆனா ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்கிட்டு சாண்டிங் பண்றது கஷ்டம். ஆனா பெண்கள் வந்து ஏத்துப்பாங்க. அந்த பெண்களால அவங்கள கணவனை வந்து ஏத்துக்க வைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். சில இடங்கள்ல சில வீடுகள்ல அவங்களுடைய அந்த உறவு முறையை பொறுத்து சில பேர் வந்து ஏத்துக்கிட்டு மாறி நல்ல தீட்சை வாங்கின பக்தர்களும் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய பெண்கள் வந்து ஏத்துப்பாங்க, ஆண்கள் ஏத்துக்கிறது கஷ்டம். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். விஸ்ருஜ்ய காமம் தம்பம் ச த்வேஷம் லோபமகம் மதம் அப்ரமந்தோத்யதா நித்யம் தேஜியாம்ச மதோஷயத். நல்ல அறிவு நிலையில் அயராது உழைத்து இச்சை, கர்வம், பொறாமை, பேராசை, பாவச்செயல்கள், வீண் தற்பெருமை இவற்றை விட்டுவிட்டு அவள் ஆற்றல் மிகுந்த தனது கணவரை மகிழ்வித்தாள். இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? வீண் தற்பெருமை, நான் யார் தெரியும்ல, எந்த வீட்டுல இருந்து வந்திருக்கேன் தெரியும்ல, நான் இளவரசி தெரியும்ல, அம்மா வீட்டு பெருமை பேசுறது, தன்னுடைய புகழ் பேசுறது இல்லையா, பேராசைப்படுறது, ஒன்னொன்னு பாருங்களேன். கர்வம், பொறாமை, பேராசை, பாவச்செயல்கள். சோ இதெல்லாம் விட்டுட்டு கணவன் எந்த நிலையில இருக்கிறாரோ அந்த நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டியது மனைவியுடைய கடமை. இத வந்து பெண்கள் கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அவங்கதான் கஷ்டப்படுவாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஒரு டவுட் மாதாஜி. இப்போ நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே ஓகே மாதாஜி. உண்மையிலேயே ஜென்யூனான ரீசனை தப்பா கான்ட்ராவர்சியா ஆர்கியூ பண்ணல, அதையும் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணுமா மாதாஜி? இல்ல மாதாஜி, இத நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது இங்க வந்து கணவனும் எப்படி இருக்காரு, ஒரு பண்புள்ள மனிதரா இருக்காரு. இப்போ குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்போ கணவன் அடிச்சாலும் வாங்கிக்கோ அப்படிலாம் கிடையாது. இங்க 2 சைட்லயும் எப்படி இருக்கு. அப்ப பிரபுபா சொல்றாருல, கணவன் பக்கத்துல ஏதாவது தப்பு இருந்தா கூட நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாருல்ல. போன புக்குல பார்த்தோம், ஏதாவது தவறு இருந்தா கூட நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அது எந்த லெவல்னு இருக்குல்ல. இப்போ சாதாரணமா இப்ப நம்ம நல்லாதான் சமைச்சிருக்கோம், நல்ல டேஸ்டா தான் இருக்கு, எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாப்பிட்டு என்னது இது, என்ன சமைச்சு வச்சிருக்க, வாயிலே வைக்க முடியல அப்படின்னு ஏதோ ஒரு கோவத்துல, ஏதோ வெளியில ஏதோ ஒரு கோவத்துல வந்து இப்படி காட்டுறாரு. அது நமக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆர்கியூ பண்ணாம, ஆமா எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்கா, அப்ப நம்ம அந்த மாதிரி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும், பேச்சு வந்து மேல மேல போய் பெரிய சண்டையா போகும். சோ வெளியில போயிட்டு வந்திருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு, அதை இங்க காட்டுறாங்க போல அப்படின்னு நினைச்சு நம்ம கொஞ்சம் அந்த நேரத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான் இதெல்லாம். ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், சமரசமா போயிடும். ஆனா
வேற மாதிரி ஹராஸ்மெண்ட் இல்ல வேற ஏதாவது ஒரு மிஸ்கன்செப்ஷன் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம பொறுத்து பார்க்கலாம். நல்ல மூட்ல இருக்கும்போது எது உண்மையோ அதை சொல்லி பார்க்கலாம். அதையும் மீறி அவங்க அந்த போக்குல போறாங்க அப்படின்னா நாம நம்ம கிருஷ்ண பக்தி வாழ்க்கையில பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. எதை பொறுத்துக்கணும் எதை பொறுத்துக்க கூடாது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நிறைய பேர் வந்து ஹராஸ்மெண்ட்டையும் பொறுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்பவுமே கிடையாது. பொறுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அடி வாங்கணும் அப்படி வந்து அவங்கள்ட்ட வந்து அப்படி இருக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. எதை பொறுத்துக்கணுமோ அதை தான் பொறுத்துக்க முடியும். அதனாலதான் இங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. தேவகூதியும் கர்தம முனிவரும் கிட்டத்தட்ட ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. நம்ம இதே வந்து கஷ்யப்பரும் திதியும் பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவங்க வாழ்க்கையை பார்த்தோம். யாருக்கு ஞாபகம் இருக்கு கஷ்யப்பர் திதி வாழ்க்கை? என்ன நடந்தது? அவரு புத்தி சொல்றாரு, அடிமையாயிட்டார் இல்லையா? அடிமையாகி சொல்லி பார்த்த சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு சும்மா சொல்லி பார்த்தார். ஆனா அவருக்கு உள்ளுக்குள்ள அந்த ஆசை இருந்தது. அதனால அவர் வந்து அடிமையாயிட்டார். அடிமையோட வழிக்கு அவர் போனாரா? யாரு பிறந்தா? கணவன் மனைவி எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு அவங்க சான்று, எப்படி இருக்கணுங்கிறதுக்கு யார் சான்று? தேவகூதியும். சோ இங்க நம்ம பாக்குறோம் இல்லையா, பெண்ணுக்கு வந்து இச்சை, கர்வம், பேராசை, பொறாமை இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பாக்குறோம். ஆனா அதெல்லாம் யாருக்கு இருந்தது? திதிக்கு இருந்தது. சோ அதனால அவங்க வந்து கணவனை வந்து தொல்லப்படுத்தினாங்க. அவரும் வந்து சரி போ அப்படின்னு சொல்லி திதியோட வழிக்கு அவரும் போனதுனால அசுரர்கள் பிறந்தாங்க. இங்க வந்து கபில தேவர் பிறக்க போறார். இந்த மாதிரி ஒரு ஆதர்ச தம்பதிகளுக்கு யார் வந்து பிறக்க போறா? கபில தேவர் வந்து பிறக்க போறார். அதை நம்ம வந்து பார்ப்போம். சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இங்கு ஒரு கணவருடைய சிறந்த மனைவியின் சில குணங்கள் தரப்பட்டுள்ளன. கர்தம முனிவர் தூய்மை எனும் தகுதியால் சிறந்தவர். அந்த கணவர் மிகுந்த ஆற்றலுடையவர் எனும் பொருள்படும் தேஜியாம்சம் என்றும் அழைக்கப்படுகிறார். ஒரு மனைவி புனித உணர்வு நிலையில் தன் கணவருக்கு சமமாக முன்னேறி இருந்தாலும் அவள் வீணாக கர்வம் கொள்ளக்கூடாது. சில சமயம் மன்னராகிய சுயம்புவ மனைவின் மகளான தேவகூதியை போல மிகுந்த பணக்கார இடத்திலிருந்து மனைவி வருவதுண்டு. அவள் தன் பிறந்த வீட்டை பற்றி கர்வம் கொண்டிருக்கலாம், ஆனால் அது தடுக்கப்பட்டது. மனைவி பெற்றோரின் நிலையை குறித்து கவரப்படக்கூடாது. அவள் எப்பொழுதும் தனது கணவருக்கு அடங்கியவராக இருக்க வேண்டும். தற்பெருமையை விட்டுவிட வேண்டும். மனைவி தன் பிறந்த வீட்டை குறித்து கர்வப்பட தொடங்கிய உடனே அவள் கர்வம் கணவன் மனைவிக்கு இடையில் தவறாக புரிந்து கொள்ளும் தன்மையை உருவாக்கும். அவர்கள் திருமண வாழ்வு அழியும். தேவகூதி அதில் மிகவும் கவனமாக இருந்தாள். அதனால் அவள் தன் கர்வத்தை முழுவதுமாக விட்டுவிட்டாள் என்று இங்கு கூறப்படுகிறது. தேவகூதி உண்மையற்றவளாக இருக்கவில்லை. ஒரு மனைவியின் பாவகரமான செயல் எதுவென்றால் இன்னொரு கணவனை அல்லது காதலனை ஒப்புக்கொள்ளுதலாகும். சாணக்கிய பண்டிதல் 4 வித பகைவர்கள் வீட்டில் இருப்பது பற்றி வர்ணித்துள்ளார். தந்தை கடன்பட்டிருந்தால் அவர் பகைவராக கருதப்படுகிறார். தாய் தன் வளர்த்த குழந்தைகள் எதிரில் மற்றொரு கணவரை தேர்ந்தெடுத்தால் அவள் எதிரியாக கருதப்படுகிறாள். ஒரு மனைவி தன் கணவருடன் நல்ல விதமாக வாழாமல் முரட்டுத்தனமாக நடந்தால் பின்னர் அவள் ஒரு எதிரியாவாள். ஒரு மகன் முட்டாளாக இருந்தால் அவனும் ஒரு எதிரியாவான். இல்லற வாழ்வில் தந்தை, தாய், மனைவி மற்றும் குழந்தைகள் செல்வங்கள் ஆவார்கள். ஆனால் மனைவியோ அல்லது தாயோ தன் கணவர் அல்லது மகள் முன்னிலையில் மற்றொரு கணவரை ஒப்புக்கொண்டால் பிறகு வேத நாகரிகத்தின்படி அவள் எதிரியாக கருதப்படுகிறாள். ஒரு கற்புள்ள உண்மையான பெண் கூடா ஒழுக்கத்தை பேணக்கூடாது. அது மிகவும் பாவமான செயலாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ 2 பேரும் ஒத்து இருக்காங்க. அதான் இங்க நம்ம வந்து தேவகூதி கர்தம முனிவருடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா பண்புல 2 பேரும் சிறந்து விளங்குறாங்க. ஆனாலும் தேவகூதிக்கு அந்த கர்வம் கிடையாது. சோ கிருஷ்ண பக்தியிலேயும் இப்படிதான். கணவன் வந்து நல்ல பிரச்சாரம் செய்யக்கூடியவரா இருக்கலாம், மனைவிக்கு பிரச்சாரம் செய்ய தெரியாம இருக்கலாம், மற்ற சேவைகள் அவங்க செய்துட்டு இருக்கலாம், இல்ல கணவனுக்கு பிரச்சாரம் வராம இருக்கலாம், மற்ற சேவைகள்ல அவர் சிறந்து இருக்கலாம். அதனால உன்னை விட நான் பெருசு, என்னை விட நீ பெருசு அப்படிங்கிற ஈகோலாம் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் பகவான் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமான திருப்திகரமான விஷயம் என்னன்னா என்னுடைய கணவர் தான்.
என்னுடைய கிருஷ்ண பக்தி வாழ்க்கைக்கு என்னுடைய கணவர் ஒரு நாளும் ஒரு தடையும் சொன்னது கிடையாது. அதே மாதிரி ஒரு நாளும் வந்து என்னுடைய பிரச்சாரத்துக்கு அவர் வந்து எந்த விதமான தடையும் சொன்னது கிடையாது. இன்னும் சொல்ல போனா நிறைய உற்சாகம் தான் பண்ணியிருக்காரு. என்னை கொண்டு போய் விடுறது, அழைச்சிட்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய அவர் வந்து பண்ணுவார். இங்கேருந்து எவ்வளவு தூரம் போகணும்னாலும் கொண்டு போய் விடுவார். நாங்க கும்பகோணத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஆன்லைன்லாம் அப்ப கிடையாது இல்லையா, நேர போய் தானே பிரச்சாரம் பண்ணுவோம். அதனால சில இடங்களுக்கு எல்லாம் போகும்போது அப்படின்னு ரொம்ப ஒரு 20 நிமிஷம் 1/4 மணி நேரம்லாம் நடக்க வேண்டிய தூரம் இருக்கும். ஸோ அப்ப என்னை கொண்டு போய் விட்டு அழைச்சிட்டு வருவார். அந்த மாதிரி நான் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எனக்கு வந்து உற்சாகப்படுத்துவார். ஒரு நாள் கூட வந்து தடை சொன்னது கிடையாது. ஒரு நாள் கூட வந்து போகணுமா அப்படின்லாம் கேட்டதே கிடையாது. ஸோ எனக்கு அது பெரிய வரம். அதே மாதிரி அவருக்கு வந்து என்ன கிடையாது, நீ மட்டும் இந்த மாதிரி சொல்ற, எனக்கு சொல்ல வரல அப்படிங்கிற மாதிரியான தாழ்வு மனப்பான்மையும் கிடையாது. உனக்கு வர்றதை நீ பண்ணு பகவானுக்கு, எனக்கு வர்றதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவருக்கு வந்து. இன்னும் சொல்ல போனா என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுப்பார். இந்த ஸ்லோகம் என்ன அர்த்தம், இதுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுப்பார். ஆனா அவரை மாதிரி சர்வீஸ் பண்றதுக்கு என்னால முடியாது. சர்வீஸ்ல அவரை அடிச்சுக்கவே முடியாது. எந்த நேரத்துல எந்த சேவையா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட அலுப்போ சலிப்போ இல்லாம எத்தனை தடவை போ சொன்னாலும் போவார். ஒரு 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 விஷயத்துக்கு நான் கூட சொல்லிட்டு இருப்பேன், போக்குவரத்து மந்திரி நீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். சோ எத்தனை தடவை வேணாலும் போயிட்டு வருவார். எவ்வளவு சேவை சொன்னாலும் சலிக்காம போடுவார். சின்ன குழந்தை சொன்னா கூட பண்ணுவார். ஒரு குழந்தை, சின்ன குழந்தை வந்து பிரபு எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொன்னா உடனே எடுத்து கொண்டு போய் கொடுப்பார். எனக்கு அந்த இது கிடையாது. ரொம்ப ஹம்பிளா அவருடைய அந்த என்ன சொல்றது, நேச்சுரலாவே பணிவான குணம் உள்ளவர், அந்த மாதிரியான ஒரு மனப்போங்க உள்ளவர். சோ அதனால பகவான் எங்க 2 பேரையும் எதுக்காக சேர்த்தாரோன்னு எனக்கு தெரியாது. ஆனா கிருஷ்ண பக்தியில வந்து நாங்க 2 பேரும் இணைந்து இந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறதுல எல்லா ஏற்றத்தாழ்வுகள்லையும் இணைந்து நாங்க வந்து பயணம் செய்துக்கிட்டே இருக்கோம். எந்த ஈகோ, அந்த கிளாஷே கிடையாது. நீ மட்டும் கிளாஸ் கொடுக்குற, நீ என்ன பெரிய இதுவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நாளும் பேசுனது கிடையாது. நான் நிறைய பேர்ட்ட இதை கேட்டிருக்கேன். கிருஷ்ண பக்தியில பயிற்சி செய்யற சில பேர் வந்து சொல்லுவாங்க, ப்ரீச்சிங்லாம் எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சில பெண்கள் மாதாஜி சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனா அந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். எந்த தடையும் எனக்கு சொன்னது கிடையாது. நானும் அவருடைய சர்வீஸ்ல எந்த இதுவும் பண்ண மாட்டேன். அவருக்கு என்ன வருதோ சந்தோஷமா பண்றேன், எனக்கு என்ன வருதோ நான் அதை பண்றேன். அவருடைய விருப்பம் தான் நாங்க மாயப்பூருக்கு வரணும் அப்படிங்கிறது. நான் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சேன். எனக்கு வேற ஒன்றும் வழி கிடையாது. எனக்கு என் குழந்தைங்களோட இருக்கணும்னு தான் ஆசை. என்னுடைய பேர பசங்களோட குழந்தைங்களோட இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா என்னுடைய கணவருக்கு வந்து இல்லை, நம்ம மாயப்பூர்ல போய் சர்வீஸ் பண்ணலாம். சரி, இத்தனை வருஷம் எனக்காக வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார். கடைசியில நான் அவருக்காக விட்டு கொடுக்கறதுல என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த பதிலும் பேசாம கிளம்பி வந்துட்டேன். ஆசை எனக்கு இருக்கு, என்னுடைய குழந்தைங்களோட இருக்கணுங்கிற ஆசை தான் எனக்கு. நீங்க எல்லாம் சொல்லும் போது எனக்கு தோணும், எப்படி குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தோணும். ஆனா ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா கணவனுக்கு சேவை செய்ய வேண்டியது மனைவியினுடைய கடமை. சோ அதனால அவருக்கு என்ன விருப்பமோ அதை நாம அனுசரிச்சுதான் போகணும். இல்ல நீங்க மட்டும் அங்க போய்க்கோங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது என்ன இருக்காது, நல்லா இருக்காது. அதனால சொன்ன கருத்துக்களை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீங்க இப்ப சொன்ன அவரை பத்தி உள்ள கருத்துக்கள்லாம் அவர் கேட்டாலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அது நீங்க ஃபர்ஸ்ட் வந்தேல, பிரபு ஃபர்ஸ்ட் வந்தல மாதாஜி பக்தியில வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது மாதாஜி. நாங்க 2 பேருமே வந்து புலனின்பத்துக்கு அடிமையானவர்கள் தான். நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி சினிமாவுக்கு போகணும், ஹோட்டல்ல போகணும், அப்படிதான் நாங்க 2 பேரும் எங்களோட தாட்ஸ் மெட்டீரியல் லைஃப்ல ஒரே மாதிரிதான் இருந்தது. நான் இந்த யாத்ரா வந்தேன், 20 நாள் யாத்ரா வந்தேன். 20 நாள் யாத்ரா வந்து இதே மாதிரி தான், மாயாப்பூர், பிருந்தாவனம், ஜெகநாத் பூரி. இப்பதான் உல்டா ரத்தப்போ சொல்லிட்டு இருந்தேன். உல்டா ரத்தப்போ நான் வந்து ரதத்து மேல ஏறி ஜெகநாதரே கட்டி, அந்த பாண்டா என்ன வந்து ஜெகநாதரை கட்டிக்கோ அப்படின்னாரு. இது என்னடா இது, இந்த வழிபாட்டு முறை ரொம்ப வினோதமா இருக்கு, ஜெகநாதரை போய் கட்டிக்கிறதா? இல்ல, விடாம என்னை போட்டு தள்ளி அந்த பாண்டா வந்து என் கையை பிடிச்சி இழுத்து ஜெகநாதரை கட்டிக்க வச்சாரு. எனக்கு அந்த மாதிரி நம்ம என்ன பெருமாளை போய் நம்ம கட்டியிருக்கோமா, இந்த மாதிரி எப்பயாவது பண்ணிருக்கோமா, எந்த கோவிலையாவது நம்ம பண்ணிருக்கோமா? அந்த பாண்டா வந்து அந்த பக்கம் ஜெகநாதருக்கு பின்னாடி நின்று என் கை 2ஐயும் பிடிச்சி இழுத்து ஜெகநாதரை இப்படி கட்டிக்க வச்சார். ஸோ அதுக்கப்புறம் நான் மாயப்பூர்ல இருந்து திரும்ப போகும்போது 3 பேருக்கும் வீட்டுல 3 ஜபமாலை, 3 கண்டி மாலை, இதுதான் நான் வாங்கிட்டு போனது, வேற எதுவும் வாங்கிட்டு போல. 20 நாள் யாத்ரா வந்தோம். அருமையான அனுபவம். எங்களுடைய ஆன்மீக குருவான திரு ஜெயபிரகாஷ் சுவாமி மகாராஜரை அப்பதான் சந்திச்சோம். அதுக்கு முன்னாடியே ஒரு சந்திப்பு நடந்தது கும்பகோணத்திலேயே. அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன், நாங்க இந்த மாதிரி யாத்ரா போறோம், என் தம்பி தான் அரேஞ்ச் பண்ணாரு, நாங்க போறோம்னு சொன்னோன்னே, நம்ம பொதுவா வந்து திருப்பதி எல்லாம் போறோம் அப்படின்னாக்க 1 மாசம் விரதம் எல்லாம் இருப்போம் இல்லையா?
அந்த மாதிரி நாங்க 1 மாசமா நான்வெஜ் எல்லாம் சமைக்காம, வெங்காயம் பூண்டெல்லாம் போடாம, வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு நம்ம வந்து இப்ப எந்தோ ஊருக்குலாம் போறோம். அந்த பேர் கூட தெரியாது அப்போ. நான் சென்னை தாண்டினதே கிடையாது. நீங்க எங்கேயோ ஊருக்குலாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கழுவி விட்டு கோலமெல்லாம் போட்டு அன்னையிலேருந்து நம்ம வந்து சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான்வெஜ் எல்லாம் நிறுத்திட்டு நாங்க வந்து அந்த மாதிரி 1 மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் யாத்திரை கிளம்பி வந்தோம். வந்து சொன்னேன், நம்ம வந்து இது புரட்டாசி மாசம் விரதம் இருந்துட்டு ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி வந்த உடனே நான்வெஜ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி விரதம் கிடையாது. இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் இங்க ஏகாதசி விரதம்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல போய் நான் சொன்னேன். அது சொன்ன உடனே எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. 3 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படிங்கறதுலாம் கிடையாது. கொஞ்ச நாள் காஃபி சாப்பிட்டோம். ஒரு 20 நாள் போல காஃபி சாப்பிட்டுருப்போம் இந்த யாத்திரை முடிஞ்சு வந்து. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க எப்ப காஃபி விடுறீங்களோ அப்பதான் நானும் விடுறேன் அப்படின்னு சொன்னேன். மறுநாளே அவர் விட்டுட்டார். சரி இது காஃபி தானே குடிக்கக்கூடாது, சரி பரவாயில்ல விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவரும் விட்டுட்டாரு, நானும் விட்டுட்டோம். ஆனா சாண்டிங் வந்து நான் எப்பவுமே 16 மாலை பண்ணிடுவேன். அவர் பிசினஸ் பார்த்துட்டு இருந்ததுனால அவரால் 16 மாலை பண்ண முடியாது. 8 மாலை தான் பண்ணுவாரு, படிக்க மாட்டார். நான் பிசினஸுக்கு ஒரே கும்பிடு போட்டு நான் இனிமே கடப்பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா பாகவதம் படிக்கிறது, இது படிக்கிறது, இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் ஃபுல்லா வந்துட்டேன். அதனால அவர் சிங்கிள் ஹேண்டில் அதை வந்து குடும்ப பாரத்தை அவர் தான் சுமந்தார். என்ன பாகவதம் கிளாஸ்க்கு அனுப்பி விட்டுருவார். 8 மணிக்கு ஸ்லீப்போ அப்படின்றவார். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நான் பாகவதம் கிளாஸ் போயிடுவேன். போயிட்டு நான் வரும்போது அவர் கடையை அவர் தான் பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் நான் சமைச்சு எல்லாம் பண்ணி பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப வர்றது, திரும்ப வந்து படிக்கிறது. ஸோ ரொம்ப பிஸி ஷெட்யூல் எங்க ஷெட்யூல். அப்போ 2 பசங்க சின்ன பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல்ல எனக்கு எல்லா சப்போர்ட்டும் அவர் தான் பண்ணார். அதனால அவருக்கு நீங்க தான் ஜபமாலை வாங்கினீங்க கரெக்டா? ஆமா, ஜபமாலை நீங்க தான் ஆரம்பிச்சேன். நீங்க தான் ஆரம்பிச்சேன் பக்திய மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஹரிலீலா பிரபு அப்படிங்கிறவரு உங்க தம்பிங்களாங்க மாதாஜி? ஆமா மாதாஜி. இன்னைக்கு இங்க இருக்க ஹாசன்ல இருக்க சென்டர்ல போனேன். அது கிரிதாரி பிரபு கிட்ட உங்க போட்டோ காமிச்சேங்க மாதாஜி. இவங்க பாகவதம் கிளாஸ், இவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றேன் அப்படின்னு. அவங்க ஹரிலீலா பிரபுவோட தங்கச்சி, அவங்க 2 பேரும் சூப்பரா ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு மாதாஜி. உங்க இதெல்லாம் எடுத்து காமிச்சாருங்க மாதாஜி. சோ எனக்கு வந்து சிக்ஷா குரு அவர் தான். என்னுடைய தம்பி அவரு, ஆனா என்னுடைய சிக்ஷா குரு அவர் தான். அவர் சொல்லிதான் நான் வந்து கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கிட்டேன். நிறைய ஆர்குமெண்ட்ஸ், அது பெரிய கதை. நிறைய ஆர்குமெண்ட் பண்ணி நிறைய இதெல்லாம் பண்ணி அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது கிருஷ்ண பக்திங்கிறது வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி கிடையாது. இதுல ஆழமான தத்துவங்கள் இருக்கு, நம்ம வாழ்க்கையுடைய தத்துவங்கள்லாம் இதுல இருக்கு அப்படிங்கிறதுலாம் அப்புறம் தான் புரிஞ்சு அதுக்கப்புறம் என்னுடைய மனநிலை முழுக்க மாறி போச்சு. ஏன்னா எனக்கு எப்பவுமே ஒரு கர்வம் என்ன அப்படின்னாக்கா, எனக்கு தெரியாதது உலகத்துல எதுவும் கிடையாது, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற கர்வம். அந்த கர்வத்தை உடைச்சது யாருன்னா விஜய் வெங்கடேஷ் பிரபு. உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ முட்டாள் அப்படின்னு அவர் எனக்கு புரிய வச்சார். அப்பதான் பாகவதம் எடுத்து படிச்சு, பகவத்கீதை பாகவதம் படிச்சா இது எதுவுமே நமக்கு தெரியலையே, இதுல ஒரு விஷயம் கூட நம்ம கடைபிடிக்கலையே அப்படிங்கிறது தெரியும் போது என்னுடைய பொய் அகங்காரம் நல்லா அடி வாங்குச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சரி இதை எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் தானா வந்து, அந்த உத்வேகம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துலயே நான் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஜபம் பண்ண ஆரம்பிச்சு கரெக்டா 6 மாசத்துல பக்தி தீட்சா ஆரம்பிச்சு வீடு வீடா போய் எல்லாரையும் கூப்பிடுறது, வீட்டுக்கு வர சொல்றது, வர சொல்லி பகவத்கீதை பாகவதம் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றது. நிறைய உழைப்பு அப்போ பண்ணோம், நிறைய உழைப்பு போட்டோம் அந்த நாள்ல. அப்ப எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இப்ப அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி அதை கொண்டு போய் விஜய் வெங்கடேஷ் விட்டு கொண்டு போய் காட்டி அந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா, அதுக்கப்புறம் அதை டைப் பண்ணி அந்த மெட்டீரியல்ஸை வர்றவங்க கையில கொடுத்து அவங்கள படிக்க வச்சு, அது ஒரு மாடல் கொஷின்ஸ் கேட்டு அவங்ககிட்ட கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்ல வச்சு, அந்த மாதிரி பக்தி தீட்சா மாடல் வந்து ரொம்ப வருஷம் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலயும் வந்து பெண்கள் வருவாங்க. ஆனா எனக்கு அதுல ஒரு வருத்தம் இருந்தது, அவரும் பிரச்சாரம் பண்ணா ஆண்கள் சேர்ந்து வருவாங்களே, குடும்பமா வருவாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சர்வீஸ்ல தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட். அதனால அவர் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. எப்படியோ நாங்க வந்து 20 வருஷத்தை அப்படி கடந்து வந்துட்டோம். இப்போ வீட்ல இருந்து வரணும்னு நாங்க பகவானை வேண்டிக்கிறோம் மாதாஜி. சூப்பர் மாதாஜி. பிரபு வைத்தியநாதன் பிரபு ஏதோ சொல்ல வந்தீங்க. மாயாப்பூர் போய் எத்தனை வருஷம் ஆகுது மாதாஜி? இப்ப இங்க வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு பிரபு. 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க வந்த புதுசுல நாங்க தமிழ் கீதா வந்திருந்தோம் மாதாஜி. அப்ப நீங்களும் பிரபுவும் ஒரு கிளாஸ் மாதிரி குட்டியா எடுத்தேன்.
ஜெகஷாஜி பிரபு இருந்தார் பக்கத்துல. அப்போ நாங்கெல்லாம் வந்திருந்தோம் மாதாஜி. எனக்கு எதுவும் ஞாபகமே இல்ல. நான் எப்ப ஆமா, தமிழுக்கு அந்த கோவில்ல வந்து ஜெகசாட்சி பிரபு முன்னாடி எல்லாம் நான் பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. அவர் வந்திருந்தாரு. எங்களோட எங்களுக்கு வந்திருந்தாரு. எங்களோட அந்த இதுக்கு வேற வந்திருந்தாரு. யாரும் பாத்துருப்பீங்க. எனக்கு சான்ஸே கிடையாது. நீங்க தான் மாதாஜி 2 பேரும் குழந்தை. சும்மா சாதாரணமான ஒரு ஆள். ஜெகசாட்சி பிரபு எங்க, நான் வந்து இல்ல அன்னைக்கு சும்மா உங்களை பத்தி சொன்னேன். நாங்க இங்க இருந்தோம், நாங்க நங்கநல்லூர்ல இருந்தோம், இப்படி வந்தோம் அப்படின்னு நீங்க சொன்னேன். இதுல நங்கநல்லூர்லயே நாங்க கிடையாது மாதாஜி. நீங்க வேற யாரையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. நங்கநல்லூருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. நாங்க கும்பகோணம் தான். கும்பகோணத்தை விட்டா எனக்கு அடுத்த ஊரே தெரியாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மதுரை இஸ்கான்ல ஹரிலீலா பிரபுன்னு புதன்கிழமை ஸ்பீச் கொடுக்குறாங்களா? ஆமா ஆமா ஆமா. நான் அதை அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் மாதாஜி. சூப்பர். அதான் முகச்சாடு 2 பேரும் ஒன்னா இருக்கேன்னு இப்பதான் மாதாஜி நீங்க அவங்க சொல்லும் போது ஞாபகம் வந்தது. என்னையும் தம்பி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க மாதாஜி. ஏன்னா ஈஸியா பேசும் ஒரே மாதிரி இருக்கும். ஈஸியா அறிமுகமே இல்லாதவங்க கூட கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா எங்களோட மேனர்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே சேமா இருக்கும். ஆமா மாதாஜி, ஹைட்டா இருக்காங்க. அதுல இன்னைக்கு தேவகூதி கர்த்தவ முனிவர் இதுதான் சொன்னாங்க மாதாஜி. மதுரை இஸ்கானா மாதாஜி? மதுரை இஸ்கானா? மதுரை இஸ்கான்ல அவர் வந்து கிளாஸ் கொடுக்குறாரு. அவரும் மாயப்பூர்ல தான் இருக்காரு. ஹரிலா பிரபு மாயப்பூர்ல இருக்காரு. புதன்கிழமை அவர் வந்து பாகவதத்தை ஒரு கதை மாதிரி சொல்லிட்டே வர்றாரு. இந்த ஒரு லீலா சொல்லுவார். பிலாசபியோட டீடைல்டா இருக்கும். ரொம்ப டீடைல்டா இருக்கும். நான் ரொம்ப மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. போட்டுடுங்க மாதாஜி. நாங்க சேர்ந்துக்கிறோம். புரியல, யாராவது ஒருத்தரா பேசுங்க மாதாஜி. பேரு சொல்லுங்க மாதாஜி, உங்க பிரதரோட பேரு. ஹரிலீலா பிரபு. ஹரிநிலா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இங்க திருநின்றவூர்ல மாதாஜி இங்க திருநின்றவூர்ல ஆகஸ்ட் 1, 2 சிரவண உற்சவம் நடக்கிறது மாதாஜி. அதுல அவர் வராரு மாதாஜி. அதுல இருக்கிற எல்லாருமே என்னுடைய சிக்ஷா குரு தான். ஹரிலீலா பிரபு என்னோட தம்பி. அதுக்கப்புறம் இவர் இருக்கார் இல்லையா, சங்கர்ஷன் கௌரவ பிரபு, என்னோட டீச்சர். அதே மாதிரி அகிஞ்சன கிருஷ்ண பிரபு என்னோட டீச்சர். எனக்கு அதுல அறிமுகம் ரொம்ப இல்லாத ஒருத்தர் யாரு அப்படின்னாக்க இவர் மட்டும், ஒரு பக்தர் மட்டும்தான். மத்த எல்லாரும் எனக்கு ரொம்ப க்ளோஸா தெரியும். வித்வான் கௌரங்க பிரபு வந்து எனக்கு என்னோட வெல்விஷர். அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான். அந்த ஸ்பீச் கொடுக்குறவங்க எல்லாருமே. 2 days நடக்க போறது மாதாஜி. பார்த்தேன். பிரசங்கம் பண்ற எல்லாரும் ஃபேஸ்லயும் நல்ல ஒரு தேஜஸ் இருக்குங்க மாதாஜி. இஸ்கானோட இந்த மாதிரி பிரசங்கம் பண்றவர் எல்லார் பேஸ்லயும் நல்ல தேஜஸ். கண்டிப்பா பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ண நம்முடைய பழைய கர்மாக்கள் எல்லாம் மாறி போயிடுது மாதாஜி. திலக் போட்டாலே முகத்துக்கு என்ன வந்துரும், தனியான ஒரு பிரகாசம். வேற மேக்கப் எல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நான் இஸ்கான் வந்து மேக்கப் சாமான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். கண்ணுக்கு மை இடுறது அது எதுவுமே கிடையாது. எல்லாம் அது மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு என்னவோ அந்த திலக்கே பெரிய ஆபரணம், இதுவே போதும், திலக்கு கண்டிப்பால இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் வந்துருச்சு. வேற எந்த அலங்காரமும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி. நம்ம நிறைய பேசிட்டே இருக்கோம், மணி பறந்து போச்சே. ஓகே. சவை தேவரிஷி வர்யஸ்தாம் மானவீம் சமனுவ்ரதாம் நைவாத் கரியசக பத்யூத் ஆசாசானம் மகாஷிஷக காலேன பூயசாஷாமம் கர்ச்சிதாம் ரதச்சர்யயா பிரேம கத்கதயா வாசா பீடிதக கிருபயா பிரவீத். என்ன ஆச்சு தேவகுதிக்கு? மனுவின் மகள் தன் கணவனிடம் தன்னை முழுவதுமாக ஒப்படைத்துக் கொண்டவள். அவரை பகவானை விடவும் சிறந்தவராக பார்த்தாள். இவ்வாறு அவள் அவரிடமிருந்து சிறந்த ஆசைகளை எதிர்பார்த்தார். நீண்ட காலமாக அவருக்கு பணிவிடை செய்ததால் அவள் பலவீனம் அடைந்து மத சடங்கினையும் கடைபிடித்ததால் மிக மெலிந்தாள். அவள் நிலையை பார்த்ததும் மேலுலக முனிவர்களின் முன்னிலையில் இருப்பவராகிய கர்தம முனிவர் அன்பு மேலிட்டு தடுமாறும் குரலுடன் அவரிடம் பேசினார். அப்போ இத்தனை நாள் கர்தம முனிவர் தனக்கு ஒரு பெண் பணிவிடை செய்துட்டு இருக்காள் அப்படிங்கிற ஸ்மரணமே இல்லாம இருந்திருக்கார். திடீர்னு ஒரு நாள் ஞானோதயம் வந்து
பார்த்தார். யாருமா நீ இப்படி இருக்க அப்படின்னு பாக்குறார். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தேவகூதி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கர்தம முனிவருக்கு பணிவிடை செய்துகிட்டே இருக்காங்க. மத சடங்குகளை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த நாள்ல அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 3 வேளை குளிக்கிறது, பகல்ல தூங்காம இருக்கிறது, விடிகாலையில எழுந்துக்கிறது, கணவனுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யறது. அவர் பூஜை பண்ண போறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வேண்டிய எல்லா உபகரணங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து சரியான முறையில எடுத்து வைக்கிறது. ஏன்னா அவங்க டெய்லி யாகம் செய்வாங்க, அதுக்குண்டான பொருட்களை எல்லாம் திரட்டி கொடுக்கறது இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. தன்னை பத்தி தன் சாப்பிடுறது தூக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க தேவகூதி. அதனால எப்படி ஆயிட்டாங்க, ரொம்ப ஒல்லியா. இன்னும் பார்க்க போனா தேவகூதியோட நிலைமை நம்ம பார்க்கலாம், எப்படி எப்படி அவங்களுடைய தோற்றம் எப்படி மாறி போச்சு அப்படின்னு பார்க்கலாம். தனபாகிய மாதாஜி படிக்கிறீங்களா? ஓகே, மீனா கே மாதாஜி படிங்க. அவள் கணவரின் கொள்கைகளை பின்பற்ற தயாராக இருக்க வேண்டும். பின் மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கும். கணவர் பக்தராகவும் மனைவி உலகப்பற்று உடையவர்களாகவும் இருந்தால் இல்லத்தில் அமைதி நிலவாது. மனைவி கணவரின் நோக்கங்களை பார்த்து அவரை பின்பற்ற தயாராக இருக்க வேண்டும். காந்தாரி தன் வருங்கால கணவர் திருதராஷ்டிரன் கண்ணில்லாதவன் என்று புரிந்து கொண்ட பொழுது அவள் உடனே தானும் குருடாக இருக்க பயிற்சி செய்தாள் என்று மகாபாரதத்தின் மூலம் அறிகிறோம். இவ்வாறு அவள் கணவருடைய கண்களை கட்டிக்கொண்டு குருட்டு பெண்ணாக இருந்தாள். அவள் கணவன் குருடனாக இருந்ததால் அவளும் குருட்டு பெண்ணை போல செயல்பட வேண்டும். இல்லையேல் அவள் கணவனால் கண்களால் கர்வம் அடைவாள் என்பதோடு தனது கணவன் தாழ்ந்தவனாக தெரிவாள் என்றும் முடிவு செய்தாள். சமனுவர்த்தன என்னும் சொல் கணவன் எந்த நிலையில் இருக்கிறானோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்வது மனைவியின் கடமை என்பதை குறிக்கிறது. ஆம், கணவர் கர்தம முனிவரை போல் சிறந்தவராக இருந்தால் பிறகு அவரை பின்பற்றுவதிலிருந்து மிகவும் நல்ல முடிவு சிறுக சிறுக சேரும். ஆனால் கணவன் கர்தம முனிவரை போல் சிறந்த பக்தராக இல்லாவிட்டாலும் அவருடைய மனநிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளுதல் மனைவியின் கடமையாகும். அது இல்லற வாழ்வை மகிழ்ச்சியாக்குகிறது. ஒரு கற்புடைய பெண்ணின் நோன்புகளை பின்பற்றியதால் இளவரசி தேவகி மிகவும் மெலிந்தாள். அதனால் அவள் கணவர் மிகவும் அன்புடையவரானவார் என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது. அவள் சிறந்த அரசனின் மகள் என்றும் இருந்த போதிலும் ஒரு சாதாரண பெண்ணை போல் அவள் அவருக்கு பணிவிடை செய்தாள் என்று அவருக்கு தெரியும். அவள் அம்மாதிரியான செயல்களால் உடல் நலம் குன்றினாள். அவர் அன்புடன் அவளை அழைத்து கூறினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ கணவன் பக்தரா இருந்து மனைவிக்கு பக்தி இல்லை அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கை நரகம் மாதிரி இருக்கும் இல்லையா? மனைவிக்கு உலகப்பற்று இருக்கு, ஆனா கணவன் பக்தரா இருக்காரு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இல்லாம இங்க கர்தமரும் தேவகூதியும் ஒத்த மனநிலை உடையவங்களா இருக்காங்க. கர்தம உவாச்ச துஷ்டோ ஹமந்திய தவ மானவி மானதாயாக சுஸ்ருஷயா பரமயா பரயாச்ச பக்தியா யோ தேஹி நாம யமதீவ கிருஹத் தேஹோ நாவேஷிதக சமுச்சிதக ஷபிதும் மதத்தே. கர்தம முனிவர் கூறினார், ஓ மரியாதைக்குரிய சுயம்பு மனுவின் பெண்ணே, இன்று உன் சிறந்த பக்திக்காகவும் மிகவும் உன்னதமான அன்பு பணிவிடைக்காகவும் நான் மிகவும் மகிழ்கிறேன். உடல் அதனுடன் தோன்றிய அங்கங்களுடன் நெருங்கியதாக இருந்தாலும் நீ என் பொருட்டு உன் உடலையே நீ கவனிக்காமல் விட்டதால் நான் அதிர்ச்சி அடைகிறேன். எனக்காக நீ வந்து சர்வீஸ் பண்ணி இன்னைக்கு என்ன ஆயிட்ட, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி அவருக்கு வருத்தமாவும் இருக்கு. அதே சமயத்துல தன் மனைவியுடைய அந்த தியாகத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? கிருஷ்ண மாதாஜி. ஆச்சாரிய சில பிரபுபாதாஜி, ஒருவரின் உடல் மிகவும் அன்புக்குரியது. ஆயினும் தேவகூதி கணவரிடம் மிகவும் உண்மையாக இருந்தாள். அவள் சிறந்த பக்தி தொண்டு மற்றும் மரியாதை இவற்றால் மட்டும் பணிவிடை செய்யவில்லை. ஆனால் தன்னுடைய உடல் நலத்தை கூட கவனிக்காமல் பணிவிடை செய்தாள். அது சுயநலமற்ற தொண்டு எனப்படும். தேவகூதி தன் கணவருடன் உடனின்பம் பெறவில்லை. இல்லையே அவள் தன் உடல் நலத்தில் கொண்டிருக்க மாட்டாள் என்று தெரிகிறது. கர்தம முனிவரின் ஈடுபாட்டை எளிமையாக்கி அவரது உயர்வுக்கு அவள் தொடர்ந்து உதவி செய்தாள். தனது உடல் நலத்தை கூட கவனிக்கவில்லை. உண்மையான கற்புடைய மனைவியின் கடமை எதுவென்றால் தன் கணவருக்கு எல்லா விதத்திலும் உதவுவதால் பிரதான கணம் சிறப்பாக
கணவர் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கும் பொழுது உதவுதல் வேண்டும். இந்த நிலையில் கணவரும் மனைவிக்கு தகுந்த வெகுமதி அளித்தார். ஒரு சாதாரண மனிதரின் மனைவியிடமிருந்து இத்தகைய உதவியை எதிர்பார்க்க முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தலைகீழ எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா ஒரு சாதாரண மனைவி தன் கணவன் கிட்ட இந்த மாதிரி வசதிகளை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரபுபா சொல்ற. ஏமே ஸ்வதர்ம நிரதஸ்ய தபஹ சமாதி வித்யாத்மயோ மயோக விஜிதா பகவத் பிரசாதாக தானேவதே மதனு சேவனயா வருத்தான் திருஷ்டிம் பிரபச்ய விதராம்பயா நச்சோகான். மொழிபெயர்ப்பு. கர்தம முனிவர் தொடர்ந்தார். தவம், தியானம், கிருஷ்ண உணர்வு நிலை இவற்றாலான என் மத வாழ்க்கையை கடைபிடிப்பதில் நான் பகவானின் ஆசிகளை பெற்றுள்ளேன். நீ பயம், புலம்பலிலிருந்து விடுபட இத்தகைய சாதனைகளை இன்னும் அனுபவிக்கவில்லை என்றாலும் அவை எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன். ஏனென்றால் நீ எனக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபட்டிருக்கிறாய். இப்பொழுது அந்த சாதனைகளை பார். அவை எவ்வளவு நன்றாக இருக்கின்றன என்பதை பார்க்கும் மெய்யறிவு பார்வையை நான் உனக்கு தருகிறேன். சோ கர்தம முனிவர் என்ன பண்றாரு, தான் ஆன்மீகமா சேர்த்த எல்லா சம்பத்துக்களையும் தன் மனைவிக்கு கொடுக்கிறார். அவருடைய அந்த பக்தி வாழ்க்கையில அவர் சேர்த்த எல்லா புண்ணியங்களையும் தன்னுடைய மனைவிக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். இதான் கணவன் பக்தி செய்யும் போது மனைவிக்கு கிடைக்கிற லாபம். மனைவி பக்தி செய்யறதுனால கணவனுக்கு எந்த லாபமும் கிடையாது. கணவன் பக்தி செய்தா மனைவிக்கு 50% வரும். அதே மாதிரி கணவன் தவறு செய்தா மனைவிக்கு வராது. மனைவி தவறு செய்தா கணவனுக்கு வரும். ஏன் சொல்லுங்க? ஏன் இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு சொல்லுங்க. கணவனுடைய நன்மையில மனைவிக்கு பங்கு உண்டு. தலைவர் புண்ணியத்துல பங்கு உண்டு, பாவத்துல பலன் கிடையாது மாதாஜி. அதான் ஏன் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் நடப்புற வாழ்க்கையை நடத்துற தலைவனாக இருக்குது. குணவதி மாதாஜி கரெக்டா சொல்றாங்க. அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு. கணவனுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? தன் மனைவி, தன்னை சார்ந்து இருக்கிற குழந்தைகளை பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. அந்த பொறுப்பு அவர் துறந்தார் அப்படின்னா அந்த பலனை அவர் தான் அனுபவிக்கணும். ஒரு மனைவி தவறான வழியில போறாங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம், சாணக்கிய பண்டிதர் சொல்லியிருந்தார், வீட்டுல 4 எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்பா கடனாளியா இருந்தா மகனுக்கு அவர் எதிரி இல்லையா? அப்போ வளர்ந்த குழந்தைகளுக்கு முன்னாடி அந்த பெண் இன்னொரு ஆணை தேர்ந்தெடுத்தா அந்த தாய் குழந்தைகளுக்கு எதிரி. மகன் முட்டாளா இருந்தா அவன் ஒரு எதிரி. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு கணவன் தன்னுடைய பொறுப்பை அவர் தெரிஞ்சுக்கல, இந்த கணவனுடைய ரோல் என்ன அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கல அப்படின்னாக்க அந்த பலனை அவர் தான் அனுபவிக்கணும். அந்த மனைவியை சரியா வழி நடத்த வேண்டியது யாருடைய கடமை? கணவனுடைய. சோ இந்த கர்தம முனிவர் தேவகூதியோட வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம். பெண்ணுக்கு புரோபா சொன்னாரு, உளவியல் தன்மைகளை பத்தி எல்லாம் சொன்னார் இல்லையா? பெண்ணோட உளவியல் பார்த்தோம் அப்படின்னா ஆணை விட பெண்ணுக்கு ஆசைகள் அதிகம். அதனால்தான் ஸ்திரீ அப்படிங்கிற பேரு. ஸ்திரீனா விஸ்தீரணம் பண்ணிக்கிட்டே போகக்கூடியவள். அது நம்ம சிம்பிளா பார்க்கலாம். வீட்டுல நம்ம கபோர்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா யாரோட ட்ரெஸ் நிறைய இருக்கு, நம்ம புடவை நிறைய இருக்கா இல்ல அவங்க ட்ரெஸ் நிறைய இருக்கா பார்த்தோம் அப்படின்னாக்கா ஈஸியா தெரிஞ்சிடும். அவங்களுக்கு 4 ஷர்ட் பேண்ட் இல்ல வேஷ்டி ஏதோ இருந்தா அவங்க திருப்தி ஆயிடுவாங்க. அதுக்கு மேல அவங்க ஒண்ணும் மாட்டாங்க. ஆனா நமக்கு அந்த மாதிரி கிடையாது. 100 புடவை இருந்தா கூட ஏதாவது புடவை பார்த்தா எப்படி இருக்கும், இந்த புடவை வாங்கலாம் ஆசை வரும். சோ அந்த மாதிரி விஸ்தீரணம் நமக்கு அந்த மாதிரி எண்ணம் விஸ்தீரணம் பண்ணிக்கிட்டே போறதுனால தான் ஸ்திரீ அப்படிங்கிற பேர். இந்த உளவியல் தன்மையெல்லாம் மாத்த முடியாது. நானும் நீயும் சமம், ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லி இதெல்லாம் நம்மளால மாத்த முடியாது. சும்மா முட்டாள்தனம். ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றதெல்லாம் 2 பேருக்கும் ஒரு விதமான உளவியல் தன்மையோட பகவான் படைச்சிருக்காரு. உடல் அமைப்பு, மனத்தன்மை எல்லாமே டிஃப்ரெண்டா தான் பகவான் படைச்சிருக்காரு. சோ அப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்ணை இந்த மாதிரி தவறான வழியில போகாம காப்பாற்ற வேண்டியது யாருடைய கடமை? கணவனுடைய கடமை. அதே மாதிரி குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டியது கணவன் மனைவி 2 பேருடைய தாய் தந்தையருடைய கடமை. அதனால கணவன் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், அதாவது பக்தி காரியங்கள்ல மனைவிக்கு பாதி பங்கு உண்டு. ஆனா கணவன் செய்யக்கூடிய பாவத்துல மனைவிக்கு பங்கு கிடையாது. மனைவி கணவனை திருத்த முடியாது இல்லையா? கணவன் தான் மனைவியை பாதுகாக்கணும். ஆனா அதே சமயத்துல மனைவி ஒரு நல்ல எல்லா விதத்திலையும் ஒரு ஆசிரியராகவும் இருக்கணும், தோழியாவும் இருக்கணும், அன்னையாவும் இருக்கணும். எல்லா ரோலும் பெண்ணுக்கு உண்டு. அந்த கெப்பாசிட்டி பெண்ணுக்கு இருக்கு. அதை புரிஞ்சுக்காம அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆணுக்கும் நானும் சமம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஆனால வந்து குழந்தை பெற்றுக்கொள்ற அந்த வலியை வந்து அவனால தாங்க முடியாது, ஒரு பெண்ணால தாங்க முடியும். அதனாலதான் பகவான் வந்து பெண்ணு கொடுத்திருக்காரு. அந்த உளவியல் தன்மை அந்த பெண்ணுக்கு இருக்கு. ராத்திரி முழிக்க முடியும் அவங்களால. குழந்தை பிறந்து கணவனா முழிச்சு பாக்குறாரு கிடையாது, அந்த மனைவிதான். இந்த பிரசவ வேதனை எல்லாம் முடிஞ்சா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா அந்த குழந்தைய வந்து அவங்க பார்த்துக்க அவங்களால முடியும். ஆனா கணவனுக்கு அது முடியாது. அதே மாதிரி சில மனோபாவங்கள்லாம் உளவியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, மனைவி வந்து ரொம்ப கஷ்டத்துல எல்லாம் கணவனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அந்த மாதிரி சப்போர்ட்டா இருந்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து மேல வந்துருவாங்க. ஏன்னா அந்த மனப்பான்மை அவங்கள்ட்ட கிடையாது. சோ இது மாதிரி 2 பேரும் சமமான பங்கு இல்லற வாழ்க்கையில இருக்கு. கணவனுக்கும் மனைவிக்கும் சம பங்கு இருக்கு. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதை புரிஞ்சுக்காம நானும் நீயும் சமம் அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி அவங்க வந்து கொண்டு போறாங்க. ஓகே, பொருளுரை படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, நாளைக்கு படிக்கலாம். சரியா? இன்னைக்கு நிறைய டிஸ்கஷன்லயே போயிடுச்சு நமக்கு. சோ நாளைக்கு நாம பொருளுரை படிக்கலாம். மாதாஜி நீங்க சொன்ன மாதிரி ஹரே கிருஷ்ண மாதாஜி, நீங்க தேவகுதியின் புலம்பல்னு போட்டிருக்கு. அதுக்கு புலம்பலுக்கு இந்த இதுவே இல்லை, நீங்க வரல. ஹெட்டிங் தேவகுதியின் புலம்பல்னு சொல்லி அது வந்து சீக்ரெட் பிரபு. அந்த சீக்ரெட் மாதாஜி சொன்னாங்களே இந்த அத்தியாயத்துடைய கடைசியில புரியும் நமக்கு தேவகுதி எதுக்காக புலம்பினாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அடுத்து அவங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது. இது வரைக்கும் தேவகுதி அனுபவிச்ச வாழ்க்கை வேற, நாளையில இருந்து தேவகுதி அனுபவிக்க போற வாழ்க்கை வேற, போக போக தேவகுதிக்கு நடந்த விஷயங்கள் வேற. எதனால தேவகுதியின் புலம்பல் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு அப்படிங்கிற சீக்ரெட் வந்து எப்ப தெரியும்? கிளைமேக்ஸ். சரியா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகங்கள், கேள்விகள்? ஓகே, எல்லாருக்கும் இன்னைக்கு எல்லாருமே வந்து சில பிரபுபாதர்கிட்ட மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக குரு தேவை, எங்களுக்கு ஆன்மீக குரு கிட்ட நாங்க அடைக்கலம் எடுத்துக்கணும், உங்களுடைய சிஷ்யர்கள்ல எங்களுக்கும் வந்து ஆன்மீக குருவா நாங்க வந்து அவர்கிட்ட வந்து எங்களை நாங்க ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து தீட்சை வாங்கணும். அதான் என்னுடைய விருப்பம். தீட்சை வாங்கி குருவுக்கு நம்ம வந்து சேவை செய்யணும். அதுதான் வந்து நம்ம ஆன்மீக வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய ஒரே மிகப்பெரிய மகத்தான சேவை அது. சோ அதனால அதை பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இன்னைக்கு. அதோட நாம இன்னைக்கு நிறைவு செய்துக்கலாம். மாதாஜி. எஸ் மாதாஜி. பலபத்ர பிரபு ஒரு குரூப் ஆரம்பிச்சு நாங்க அதுலதான் இதுதான் எங்களை கைட் பண்ணி போயிட்டு இருக்காரு பிரபு மாதாஜி. தீட்சைக்காக ஃபாலோவர்ஸ்னு பிரபுபாதாஸ் ஃபாலோவர்ஸ் போட்டு ஒரு குரூப்ல வந்து இந்த இதுக்காக தான் எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க மாதாஜி, தீட்சை வாங்குறதுக்காக. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் மாதாஜி. மாதாஜி இன்னைக்கு கிளாஸ் மாதாஜி. ஆமா, இன்னைக்கு கிளாஸ் மாதாஜி. ஓகே ஓகே ஓகே, எல்லாரும் இருக்கீங்களா அந்த குரூப்ல? இருக்கு மாதாஜி. மாதாஜி கனிகா மாதாஜி எல்லாம் இருக்காங்க. இதுல இருக்கிற கொஞ்சம் பேர் நிறைய பேர் நான் இருக்கோம் மாதாஜி. ஓகே ஓகே ஓகே. 16 பண்ணணும். இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். மற்றதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பலபத்ர பிரபு கைட் பண்றாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல பயன்படுத்திக்கோங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு நல்ல முறையில தீட்சை வாங்க. நானும் உங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. குரு பூர்ணிமா பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுபாத ஃபாலோவர்ஸ்ல நாங்களும் இருக்கோம் மாதாஜி. ஜெய் ஜெய் ஜெய். வெரி குட். எத்தனை ரவுண்ட் ஜபம் பண்றீங்க? 16 மாதாஜி. நீங்க பண்றீங்களா 16 ரவுண்ட்ஸ்? எஸ் மாதாஜி. வெரி குட். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 9th மாதாஜி. 9th படிக்கிறீங்க. சூப்பர் சூப்பர், வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டினியூ பண்ணுங்க. சரியா? 10th வந்தாலும் கண்டினியூ பண்ணணும். சரியா? எஸ் மாதாஜி. ஓகே, தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உங்க பிரதரோட பேரு அமோக் லீலா பிரபுவா? ஐயோ, அமோக லீலா பிரபு கிடையாது மாதாஜி, ஹரி லீலா பிரபு. ஹரி லீலா பிரபு போட்டா அமோக் லீலா பிரபு வருது. அமோக லீலா பிரபு பிரம்மச்சாரி. ஓகே, அவர் வந்து டெல்லியில இருக்கிறவர். அமோக லீலா பிரபு. ஓகே மாதாஜி, தேங்க் யூ. என்னுடைய தம்பி வந்து ஹரி லீலா பிரபு. அவர் உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர். மாதாஜி ஒரு டவுட், ஏகாதசி அன்னைக்கு நமக்கு துளசிக்கு தண்ணி விடலாமா மாதாஜி? எல்லா நாளும் துளசிக்கு தண்ணி விடலாம் மாதாஜி. எல்லா நாளைக்கு விடலாம். துளசி பறிக்க கூடாத நாட்கள் தான் இருக்கே தவிர துளசிக்கு தண்ணி விடக்கூடாதுன்னு ஒரு நாள் கிடையவே கிடையாது.
ஓகே ஓகே. தேங்க்யூ மாதாஜி. மத்தியானம் ஹரே வெயில் கிருஷ்ணா. நேரத்துல மட்டும் துளசிக்கு தண்ணி விடக்கூடாது. ரொம்ப வெயில் நேரத்துல 12 மணி 2 மணி வெயில் எல்லாம் துளசிக்கு தண்ணி விடக்கூடாது. சோ காலம்பரை தண்ணி துளசிக்கு வந்து நீர் வார்க்கலாம், சாயந்தரம் நீர் வார்க்கலாம். துளசி ஜலதானம் பண்ணும்போது மட்டும் எல்லா நேரமும் துளசி மகாராணிக்கு தண்ணீர் வார்க்கிற மாதிரி ஏற்பாடு செய்து வைக்கலாம். மற்றபடி எல்லா நாட்களையும் துளசிக்கு தண்ணீர் விடலாம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. कृपा पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय। श्री प्रभुपाद की जय। गौर प्रेमानंद। हरे कृष्ण माताजी। थैंक यू माताजी। हरे कृष्ण माताजी। हरे कृष्ण माताजी। நன்றி மாதாஜி. हरे कृष्णा। நன்றி மாதாஜி. नंदी माताजी। हरे कृष्णा। हरे कृष्ण माताजी। थैंक यू माताजी। थैंक यू। हरे कृष्णा। ஹரே கிருஷ்ண மாதாஜி. हरे कृष्णा। थैंक यू माताजी। வேண்டி கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. Thank you all. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. உங்க பேர் என்ன பிரபு? என் பேர் கணேஷ் மாதாஜி. கணேஷ் பிரபு. Thank you பிரபு. ஹரே கிருஷ்ணா. கணேஷ். கணேஷா? எஸ் மாதாஜி. ஓகே கணேஷ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அன்னைக்கு உங்கள்ட்ட ஒரு டவுட் கேட்டல மாதாஜி, அந்த மரம் தலைகீழா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாமா. புருஷோத்தம மாசத்துல. ஓகே ஓகே. நீங்க தானே அது? எஸ் மாதாஜி. சரி சரி சரி. ஹரே கிருஷ்ணா.